புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தார் சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் புதிய சாலை அமைத்து தர வேண்டுமென பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அறந்தாங்கி அருகே உள்ள வெள்ளாளவயல் கிராமத்தில் பல வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தார் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இந்த சேதமடைந்த சாலையை விடிய அரசு சீரமைத்து தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் சாலை வசதி இல்லாமல் தவித்து வருவதால் கிராம மக்கள் கவலையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்பு இடையூறாக நிறுத்தப்படும் கார்களை அதிகாரிகள் அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் நுழைவு வாயில் எதிரே உள்ள இடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து தங்களது கார்களை நிறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவிகள் பள்ளிக்குள் எளிதாக செல்ல முடியவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கார்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சாலையின் ஓரம் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி தீ வைத்ததால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலூர் தாலுகாவிற்குட்பட்ட வளையப்பட்டி கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள், வாழை மட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகள் குப்பை தொட்டியில் போடாமல் அதற்கு வெளியே சிதறடிக்கப்பட்டிருந்தன. மாநகராட்சி ஊழியர்கள் இந்த கழிவுகளை அப்புறப்படுத்தாமல் அந்த குப்பைகள் மீது நெருப்பை பற்ற வைத்து எரித்துள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை உண்டானதோடு கடும் துர்நாற்றம் வீசியது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் மாதந்தோறும் தாமாகவே வருமான வரி பிடித்தம் செய்வதை கைவிடக் கோரி தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி சார்பில் நாகை ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களிடம் அமல்படுத்தி வரும் புதிய காப்பீடு திட்டத்தில் கட்டணம் இல்லாமல் சிகிச்சை வழங்க வேண்டும், ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஊதியத்திலிருந்து மாதந்தோறும் தாமாகவே வருமான வரி பிடித்தம் செய்யும் நடைமுறையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வீடு கட்ட அஸ்திவாரம் போட பள்ளம் தோண்டிய போது ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. பாபநாசம் அருகே ஆபீசர் நகர் பகுதியைச் சேர்ந்த முகமது பைசல் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டுவதற்காக அஸ்திவார குழி தோண்டியுள்ளார். அப்போது பண்டைய கால ஐம்பொன் சிலைகள் இருப்பதைக் கண்டு மெய் சிலிர்த்த முகமது பைசல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சோமஸ்கந்தர், சந்திரசேகரர், திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சிலைகளையும் தூபக்கால் தட்டு, பீடம் உள்ளிட்ட பூஜை பொருட்களையும் கண்டெடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திருநங்கைகள் தங்களிடம் தகராறு செய்துவிட்டு தப்பியோடிய நபரை துரத்தி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் இருந்த திருநங்கையிடம் இளைஞர் பணம் பறித்து தகராறு செய்து அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்ட மற்ற திருநங்கைகள் இளைஞரை துரத்தி பிடிக்க முயன்றபோது அவர் தப்பி ஓடியுள்ளார். திருநங்கைகள் சிறிதும் அசராமல் தப்பியோடிய நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.